வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடலை பார்க்கலாம். ஸோ மீனா வந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து விஜயாவுக்கு தாங்கவே முடியல. இவ எப்படி போயிட்டு இருக்கலாம், என் பையன் அப்படியே தான் இருக்கான், ஆனால் இவ பாரு எப்படி வளர்ந்துட்டு இருக்கா அப்படி சொல்லி விஜயாவுக்கு பயங்கரமான கோவம். ஸோ அந்த கோவத்தை எங்கே போய் காமிக்கிறதுன்னு தெரியாமல் ரோகிணியை போகிறாங்க. ரோகிணி கிட்ட போயிட்டு கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ரோகிணியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே என்ன ஆச்சு, இது இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹிணி கிட்ட விஜய் சொல்கிறாங்க, பாத்தியா இந்த மீனா எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா பாத்தியா, நீ உனக்கு நான் கஷ்டப்பட்டு காசு எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்து உன்னை பார்லரில் விற்க சொன்னால் நீ என்ன பண்ணியிருக்க, பார்லரில் போயிட்டு விற்றுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன இப்போ எதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறியா, நீ வளரணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளவும் பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க. ரோஹிணியை பற்றி விஜய் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ சொன்னாலாம் போதும், நீ சொல்கிற பொய்க்கெலாம் நான் கேட்டுட்டு இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்டி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, எதிர்த்து பேசிகிட்டு இருக்காத. ஸோ ஓம் பேச்சு கேட்டுட்டான். ஸோ அந்த மீனாவோட கடையை கீழே வச்ச கடையை கவர்மெண்ட்டில் சொல்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ பார்த்தியா அவங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடச்சிருக்கு பார்த்தியா அப்படி சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் மீனா வந்து கிராஸ் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்னடா அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க தான் எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி மீனா வந்து அழுதுட்டே கிச்சனில் போயிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் முத்து வராரு. வந்த உடனே என்ன மீனா என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அழுத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து முத்து கேட்குறாரு, என்ன மீனாச்சு இப்போ எதுக்கு இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதுக்கு அழுதுட்டு இருக்க, ஏதாச்சும் சிட்டி ஏதாச்சும் சத்தியம் ஏதாச்சும் பண்ணுறானா என்ன கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது, நீ அதனால தான் அழுதுட்டு இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா வந்து எங்கே நம்ம கீழே ஒரு கடை வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கடை வந்து யாரோ எடுத்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா அவங்க மட்டும் கையில் கிடச்சாங்க வைங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏன்னா நம்ம அந்த கடை எடுத்தனால தான் நம்ம முன்னேற்றமே அடைஞ்சிருக்கோம். அது இல்லாமல் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்து நீ நிறைய புது கஸ்டமர்லாம் நீ எடுத்திருக்க. ஸோ அதனால தான் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் தான். பட் இருந்தாலும் அந்த கடையை அவங்க எடுத்துருக்கூடாது. ஸோ யார் நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அதையும் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு மீனா கிட்ட. ஸோ அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா ஏதோ ஒன்று இருக்குது, நீ ஏதோ ஒன்று இருக்குது, நீ ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட சொல்கிற, இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க அது யார் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, யார் மீனா, யார் அது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லைங்க, அத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கோவமாக கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் போய் சண்டைலாம் போடாதீங்க, இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க, இது மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தாங்க ரோஹிணி கிட்ட, நீ சொல்லி தான் எடுத்தேன், ஆனால் இவங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க, நீங்கள் இருக்கியே அப்படின்னு சொல்லி ரோஹிணி அப்போ திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு தைரியமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க விடுங்க, அது பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீனா, அது எப்படி பிரச்சனை பண்ணாமல் இருக்க முடியும், இரு நான் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட முத்து வந்து அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்காக போயிட்டுருக்காரு. போன உடனே அப்பா ஒரு விஷயம்ப்பா அப்படி சொல்லி முத்து வந்து அதாம அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அப்பா அந்த கீழே மீனாவோட கடையை யாரோ எடுத்தாங்க, நான் யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அது யாருன்னு தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அது வேறு யாரும் இல்லைப்பா, அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோம் அண்ணாமலைக்கு ஒரு ஷாக்கு, என்னடா சொல்கிற, விஜயாவா இருக்க சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அது அந்த ரோஹிணி பேச்சை கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது அப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா தான் இதுமாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை வந்து அது அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்கப்பா, நானே போய் கேட்டிருப்பேன், நீங்கள் தான் எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்லி நான் கேட்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. என்னடா நீ கேட்டுதான் கேட்கணுமா, வா நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே விஜயா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து விஜயாவும் ரோஹிணியும் ரூமில் வந்த உடனே, என்ன விஜயா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு கீழே இருக்கிற கடையை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, யாருங்க எடுத்தா, இது எனக்கு இப்படி தெரியும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை தானே எடுக்க சொன்னது நீ தான், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் ஆமாம் அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுக்கு என்ன போவா,
கடை எடுக்க சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் எடுக்க சொன்னேன், என்ன அதுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அண்ணாமலை, என்ன ரோஹினி இவ்வளோ படிச்சிருக்கல, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இப்போ அவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது கெடுக்கிறதுக்காக நீ பார்த்துருக்க, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ரோஹினி வந்து, அங்கிள் நான் எதுவுமே பண்ணல அங்கிள், ஆன்ட்டி தான் பண்ண சொன்னாங்க அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விஜயா, என்ன ரோஹினி என்ன நானா பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் தானே பண்ண சொன்னீங்க, நீங்கள் தான் பூக்காரியம்மா என்னை கூப்பிட்றாங்க, அதனால் அந்த கடையை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் எடுக்க சொன்னேன், அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அண்ணாமலை, இங்கே பாரு விஜயா, நீ சும்மா அசால்ட்டாக பதில் பேசிகிட்டு இருக்காத, நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அப்பா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பொறாமை பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு பார்த்துங்கப்பா, ஆனால் என்னதான் இருந்தாலும் நல்லதுலேயே ஒரு கெட்டது நடந்திருக்குப்பா. ஏன்னா இந்த கடை எடுக்க போய் தான் நான் மீனாக்கு வண்டி வாங்கி கொடுத்து, ஸோ அவள் ஒரு புது கஸ்டமர் எடுத்து இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு அவள் போயிருக்கானா. ஸோ இதுதான் முக்கியமான காரணம், இருந்தாலும் ஒரு கெட்டதில் ஒரு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டோன்னா விஜயாக்கும் ரோஹினிக்கும் ரொம்ப எரிச்சலாகுது. என்னடா இது, நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த மீனாக நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட விஜயாவுக்கு ஸோ ரோஹினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. என்ன அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க, இவனே இப்படி இருக்கா, என் பையனையும் வளர விட மாட்டாளே அப்படின்னு சொல்லி ரோஹினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து முத்து வந்து ஸோ இவங்களை பேசுகிறத பார்த்து இவங்களை சும்மாவே விட கூட நம்ம ஏதாச்சும் பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்பா நான் இப்போ சொல்கிறேன்ப்பா, இவங்க எந்த கடை இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ ஸோ அந்த கடையை நான் திருப்பி வைக்க தான்ப்பா போகிறேன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போது வந்து மீனா வந்து என்னங்க இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இது இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம ஆளை போட்டுக்கலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா விஜயாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோவம் வருது. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.